பழைய ஏற்பாட்டில் ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. நியாயப்பிரமாண முறைமைக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விருத்த சேதனம், அப்புறம் ஓய்வு நாள், அப்புறம் நியாயப்பிரமாணம் ஒரு 613 இருக்குது, 619 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு பலி இருக்குது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் உண்டு. அது நியாயப்பிரமாணம், ஆரோனின் முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குறித்து சொல்லும்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எபிரேயருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்ததல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? இந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுது. ஆரோனின் முறைமையின்படி அழைக்கப்பட்டதான அதில் பூரணப்படுதல் இல்லை. நியாயப்பிரமாணத்தில் என்ன இல்லை? பூரணப்படுதல் இல்லை. அதற்கு பதிலாக கர்த்தர் என்ன கொண்டு வராரு? மெல்கிசேதேக்கின் முறைமை. அந்த மெல்கிசேதேக்கின் முறைமைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் அந்த வசனங்களை படித்துக்கொண்டே போகும்பொழுது அங்கே வசனம் தெளிவாக சொல்லுது. இந்த மெல்கிசேதேக்கு என்பது 7ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலேருந்து 3வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்க. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை குறித்து அங்கே சொல்லப்படும். அதான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச். வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, ராஜாக்களும் ஆசாரியருமாய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். ஸோ இதற்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமை. நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைனா நிறைய அதாவது புதிய ஏற்பாட்டுடையதான மொத்த பிரமாணம் இருக்கும். அதுல மிக முக்கியமாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இவன் வம்ச வரலாறு இல்லாதவன், ஆரம்பம் முடிவும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே எபிரேயருக்கு நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 3வது வசனம், இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். நல்ல எலியாவை பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வந்தார்னு இருக்காது. எலியா எங்கிருந்து வந்தார்னு இருக்காரு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 வாசிக்கும் போது அவர் திஸ்பியன் ஆகிய எலியா அப்படின்னு இருக்கும். கீலேயாத்தின் குடிகளிலே அப்படின்னு இருக்கும். திஸ்பியா அப்படின்ற ஊர் எலியாவுக்கு அடையாளமா இருக்கு. திஸ்பியன் ஆகிய எலியா. நீங்க திஸ்பியான்ற ஊரை போய் சர்ச் பண்ணி பாருங்க. த அன்னோன் டவுன் அப்படின்னு வரும். அதாவது அறியப்படாத ஒரு பட்டணம் அப்படின்னு இருக்கும். நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலோ இல்லை எங்கே ஒரு கமெண்ட்ரியில் பார்த்தாலோ அன்னோன் டவுன் அப்படின்னு இருக்கும். அறியப்படாத ஒரு பட்டணம். சரி, இப்போ எலியா முடிக்கும் போது எங்கே போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாசித்த வசனத்தில் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கிருந்து வந்தார்னு இருக்காது, பரலோகத்துக்கு போனார். எங்கே போனார்னு இருக்காது. பரலோகன்றது நம்ம இந்த அன்னோன் பிளேஸ், நம்ம போகாத இடம், பார்க்காத இடம். ஆவியில் உணர்றோம், ஆனால் போய் பார்க்கல இன்னும். 2வது, எலியாவுக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. எலியாவுடைய தாய் தகப்பனுடைய வம்ச வரலாறு எதுவுமே இருக்காது. எலியாவுக்கு மரணமும் இருக்காது. ஸோ இது இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கக்கூடியதான ஒரு இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எலியா நியாயப்பிரமாணத்தின்படி எதுவும் செய்ய மாட்டார். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போனாரு, ஆசாரியத்துவம் பண்ணாரு, எதுவுமே இருக்காது. முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சுக்கு அடையாளமாக அங்கே கொடுக்கப்பட்டவர். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பழைய ஏற்பாட்டில். நீங்க தியானிக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க அப்புறம் போய் தியானிச்சு பாருங்க. ரூத்தை பத்தி அப்படிதான் இருக்கும். ரூத் எங்கிருந்து வந்தாங்க? தாய் தகப்பனே இருக்காது, வெறும் மோவாப் ஸ்திரீன் மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி ரூத்துக்கோட முடிவு இருக்காது. குழந்தை பிறக்கிறதோட ரூத் முடிஞ்சு போயிடுவாங்க. அது கொண்டு போய் நகோமி மடியில கொடுத்த பிறகு ரூத்தை பத்தி எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் மருமகள்னு இருக்கும், பேர் கூட இருக்காது. அதுக்கப்புறம் பழைய ஏற்பாடு முழுக்க ரூத்து பேர் வராது. அதுக்கப்புறம் ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு பிறகு அதோட அது எங்க வரும்னா நியூ டெஸ்ட்மென்ட் வரிசையில தான் வருவாங்க அவங்க. எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம எல்லாருமே இந்த நியூ டெஸ்ட்மென்ட்டோட முறைமையில இருக்கிறோம். எதற்காக இருக்கிறோம்? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்திருக்கிறோம். இதை தான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 1 தெசலோனிக்கர் 4:16-17 அவர் வரும்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக காத்திருக்கிறோம். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் பழைய ஏற்பாட்டில் 2 பேருக்கு நடந்தது. ஒன்று ஏனோக்குக்கு, இன்னொன்று எலியாவுக்கு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் நடக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இந்த சபை எலியா சபைக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை அந்த காலகட்டம். இப்ப நீங்களும் நானும் இதே போல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தான் காத்திருக்கிறோம். பரலோகத்திற்கு ஏறி போக வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அப்ப எதை செஞ்சா இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல நம்ம பங்கடைய முடியும், எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்ன்றதுக்கு தான் முன்னடையாளமா இங்க கொடுத்து வச்சிருக்கிறார் எலியாவை. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஜேர்னி படிப்பீங்க, பாடம் கொண்டு இருக்கு. சிலர்லாம் பைபிள் ஸ்டடி கூட எடுக்கிறாங்க. ஆபிரகாமின் பிரயாணம், அப்புறம் கானான் பிரயாணம் படிச்சிருக்கீங்க தானே? யாத்ராகமம் எல்லாம் படிக்கிறீங்க. அதே மாதிரி எலியா கிட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரயாணம் இருக்கு. எலியாவுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு ஆவிக்குரிய பிரயாணம் இருக்கு. அது எங்க ஆரம்பிச்சிச்சு? 1 ராஜாக்கள் 17 ஆரம்பிக்குது. ஆரம்பித்து எங்க முடியுது? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் முடியுது. எங்க ஆரம்பிக்குது? திஸ்பியனாகிய எலியா கீலேயாத்தின் குடிகளிலே அங்க ஆரம்பிக்குது. எங்க முடியுது? சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போனான்னு முடியுது. அப்ப நீங்களும் நானும் இப்படி முடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதல் சுழல் காற்றில் ஏறி அவர் போன மாதிரி நம்ம பரலோகத்துக்கு போக முடிய அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அப்ப இந்த பிரயாணத்துல பரலோகத்துக்கு போவதில் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கடைவது தான் சபையினுடையதான அடிப்படை. சபையினுடையதான நோக்கம், கர்த்தர் உருவாக்குறதுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் வருகையில பங்கடைவது. வேற எதற்காகவும் சபை கிடையாது. சபை பிளஸிங் சென்டர் கிடையாது, சபை டெலிவரன்ஸ் சென்டர் கிடையாது, சபை ஹீலிங் சென்டர் கிடையாது, சபை டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர், அதாவது மறுரூமாக்க கூட இடம். அப்ப எங்களுக்கு ஹீலிங் கிடையாதா, டெலிவரன்ஸ் கிடையாதா, பிளஸிங் கிடையாதா அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வர வேண்டியது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. இது எல்லாம் தானாய் நடக்கும். இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் லிஸ்ட்ல வந்துடும். டெலிவரன்ஸ் எல்லாம் சும்மாவே பைபிள் சபையில் நடக்கும். நீங்க விசுவாசத்தோட வந்தீங்கன்னா இங்க ஆவியானவர் அசைவாடுகிறார், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். வார்த்தையினாலே விடுதலை கிடைக்கும். ஜெபம்னா வியாதிகள் சுகமாகும். நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நாங்கள் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லல, டெலிவரன்ஸ் இல்லைன்னு சொல்லல, அல்லது ஹீலிங் இல்லைன்னா சொல்லல. ஆனால் அதற்காக நீங்கள் இங்கே வரவில்லை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நீங்கள் இங்கே வருவது பரலோகத்திற்கு போவதற்காக. பரலோகத்துக்கு வழி சொல்லுகிற இடம் உங்களை மறுரூபமாக்குவதற்கு என்ன செய்யணும்? இப்ப எஸ்தர அந்த தேசத்தில் 127 நாட்டில் இருக்கிற எல்லா கன்னிகைகளையும் கொண்டாடுறாங்க. கொண்டு வந்து ராஜா கிட்ட நிறுத்தி, ராஜாவே பாருங்க, உங்களுக்கு எந்த பெண்ணை ராஜகுமாரத்தி ஆக்கணுமோ நாங்க ராஜகுமாரத்தி ஆக்குறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. ராஜா கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடி, ஆனா ராஜாக்காக தான் செலெக்ஷன், ராஜாக்காக தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா கொண்டு போறதுக்கு முன்னாடி கொண்டு போய் ஏகாவின் கரத்துல ஒப்படைக்கிறாங்க. ஏகா என்ன பண்றாரு? 7 தாதிமார்கள் கையில எஸ்தரை ஒப்படைக்கிறார். அவங்க என்ன பண்றாங்க? எஸ்தரை சுத்திகரிக்கிறாங்க. எப்படி சுத்திகரிக்கிறாங்க? 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் கந்தக வர்க்கத்தினாலும் எல்லாத்தையும் போட்டு சுத்திகரிச்சுட்டு 6 மாசம் ஸ்திரீகளுக்குரிய சுத்திகரிப்பு, 12 மாசம் சுத்திகரிப்பு, அதாவது ஒரு வருஷம் முழுக்க சுத்திகரிப்பு எல்லாம் முடிச்சு கொண்டு போய் ராஜா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை என்னையும் கர்த்தர் சபைக்கு கொண்டு வந்தது எதுக்காகனா, பரலோகத்துக்கு கொண்டு போய் ராஜா கையில ஒப்படைக்கிறதுக்கு மனவாட்டியா. ஆனா அதுக்கு முன்பாக இங்கே பரிசுத்த ஆவியாகிய ஏகா நம்மளை 7 சபையின் உபதேசத்துக்குள்ள ஒப்படைத்து சுத்திகரித்து உருவாக்கி கொண்டு போய் அங்க ஒப்படைக்கிறார். இல்லைன்னா நேரா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம், ரட்சிக்கப்பட்ட உடனே கூட்டிட்டு போயிடலாம். ராஜாக்குரியதான சுத்திகரிப்பு தேவை, ராஜாக்குரியதான ஆயத்தம் தேவை. ஏன் சபைக்குள்ள கொண்டு வர ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார்? ஏன் வெளியிருந்து உள்ள கொண்டு வராருன்னா, இங்க ரெடி பண்ணி அங்க கொண்டு போவார். அப்ப அந்த ரெடி பண்ற இடம், அந்த ஜேர்னி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க அந்த சபைக்கு வந்தது எதுக்காக? பரலோகத்துக்கு போவதற்காக. அதை கத்து கொடுக்கிற இடம் தான் திருச்சபை. இது வேற எதற்கான இடமும் இல்லை. மற்றதெல்லாம் தானாய் நடக்கும். நீங்க கார் வாங்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு அவர் ஒண்ணுதான் சொல்வாரு, நீங்க ஃபியூயல் மட்டும் போட்டு போயிருங்க சார், மற்றபடி எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க அவர்கிட்ட போயிட்டு ஸ்டேரிங் இருக்கா, பிரேக் இருக்கா, ஆக்சிலேட்டர் இருக்கா அப்படின்னா, சார் அதெல்லாம் டிஃபால்ட்டா இதோடய வரும். இதோட வராதது என்னது? ஃபியூயல், அபிஷேகம் மட்டும்தான். நீங்க அபிஷேகத்துக்குள்ள நடத்திட்டீங்கன்னா வண்டி தானாய் போகும். அல்லேலூயா. அப்போ இந்த எலியாவுடைய ஜேர்னி ஒரு பிரயாணம் இருக்கிறது. அந்த பிரயாணத்துக்கு பின் நிறைய ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. அதுல ஒரு சில காரியங்களை மட்டும்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இதான் எலியாவுடைய என்ட்ரன்ஸ். அப்படி உள்ள நுழையிறார். அவருடைய லைஃப் ஸ்டைல் அங்கதான் ஆரம்பிக்குது. யாரு என்ன எதுவும் தெரியாது. அவர் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து அவரை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தோடு கொண்டாடுறார். எலியா கொண்டு என்ன பண்றாரு? ஒரு தரிசனம். இல்ல, இந்த தரிசனம் சொல்லும் போது நீங்க 2 காரியத்தை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம நினைக்கிற ஒரு தரிசனம் இருக்கு, நம்ம மேல கர்த்தர் வச்சிருக்கிற இன்னொரு தரிசனமும் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ ஆபிரகாமுக்கு கானானுக்கு போங்கிறது தரிசனம். ஆண்டவர் சொல்றார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஆனால் கானானுக்கு போனா ஈசாக்கு வரணும், ஈசாக்கு வந்தா அதுல இயேசு வரணும், இயேசு வந்தா மீட்பு வரணும், மீட்பு வந்தா ஜனங்க பரலோகத்துக்கு வரணும். இது பரலோகத்தின் தரிசனம். இந்த பரலோகத்தினுடைய தரிசனத்தினுடைய ஒரு பகுதி யார் கையில் இருக்கு? ஆபிரகாம் கையில் இருக்கு. அவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றினால் இந்த தரிசனம் தானாய் நடக்கும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறார். நாம் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லும் போது அதை செய்வோமானால் அதற்கு பின்னால் ஹெவன்லி விஷன் ஒன்று இருக்கும். அந்த பரலோகத்தின் தரிசனம் நம்ம மேல ஓடிட்டே இருக்கும். இப்ப நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேர்ல்ட்லி விஷன்ல நம்ம கரெக்டா கூட போவோம், வேர்ல்ட்லி விஷன்ல போவோம். வேதாகமத்தில் பாருங்க, நோவாவை பார்த்து கர்த்தர் ஒரு காரியம் சொன்னாரு, ஜலப்பிரளயம் வரப்போது பேழையை உண்டு பண்ணு. 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, ஆதியாகமம், நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான்.
முடிச்ச பிறகு அடுத்த விஷனை கர்த்தர் ஓபன் பண்றாரு. இப்ப எல்லாம் ஒரு ஜோடு வந்துருச்சு, வேலைக்குள்ள வந்தாச்சு. செகண்ட் பார்ட் ஓபன் பண்றாரு விஷன்ல. போய் சுத்தமானதில் 7 ஜோடு புடிங்கிறார். அந்த 7ஆம் அதிகாரம் 2-3 வசனம் சொல்லும், சுத்தமானதில் 7 ஜோடு புடி அப்படிங்கிறார். இப்போ அடுத்து 4வது 5வது வசனம் சொல்லும், நோவா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான் அப்படின்னு செய்து முடித்தான் இருக்கும். சோ இப்போ கர்த்தருடைய விஷன் நிறைவேறிடுச்சா இல்லையா? நிறைவேறிடுச்சு தானே. ஜலப்பிரளயம் வந்துச்சு. ஜலப்பிரளயமும் முடிஞ்சிருச்சா இல்லையா? முடிஞ்சிருச்சு. இப்போ ஜனங்க எல்லாம் வெளியே வராங்க, அதாவது நோவாவும் அவன் பசங்களும் வெளியே வராங்க. இதுக்கு மேல நோவாவுக்கு என்ன வேலை இருக்கு? இதுக்கு மேல நோவாவுக்கு என்ன வேலை இருக்கு? இந்த காரியம் நடக்கும்போது நோவாவுக்கு 601 வயசு. இது முடிஞ்ச பிறகு நோவாவுடைய வாழ்நாள் 950 வருஷம். நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 350 வருஷம் நோவா உயிரோட இருந்திருக்காரு. எதுக்கு? நான் கேட்கறது புரியுதா? இந்த 350 வருஷம் நோவா ஏன் உயிரோட இருந்தார்? முதல்ல கர்த்தர் 500 வருஷம் வச்சிருந்து அவரை ரெடி பண்ணி, அந்த 500 வருஷத்துல 300 வருஷம் ஏனோக்கு இருந்திருக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். மெத்துசலா இருந்திருக்கிறார். எல்லாம் இருக்கு. இப்ப நோவா கிட்ட ஒரு தரிசனம் கொடுத்தாச்சு. வேலையை கட்டியாச்சு, சாப்பாடு விடு சேர்த்தாச்சு, சுத்தமான மொத்தத்துல ஜோடி ஜோடா புடி பிடிச்சாச்சு, சுத்தமானதுல 7 புடி பிடிச்சாச்சு, ஜலப்பிரளயம் வருது உள்ள போயாச்சு, ஜலப்பிரளயம் வந்தாச்சு, முடிஞ்சாச்சு, வெளியே வந்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்கும், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல நேரத்தில் ஆரம்பிக்கும் போது ஒரு தரிசனம் இருக்கு. அந்த தரிசனத்தில் நம்ம பெர்ஃபெக்ட்டா போவோம். கர்த்தர் என்ன இதுக்கு தான் அழைச்சாரு. அந்த ஓட்டத்தில் ஓடும்போது 2வது விஷயம் ஓபன் ஆகும். அதுல இருந்து ஒரு அப்கிரேட் பண்ணுவார். சுத்தமானதுபடி இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் உருவாக்கு, எல்லாம் செய்வார். ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் அல்லது உங்களுக்கு சொன்ன தரிசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் என்ன அழைச்சாரு, இந்த இடத்துக்கு போ, சபை ஆரம்பிப்பேன், உன்னை நம்பி ஆத்துமாக்கள் கொடுப்பேன், கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறமும் நான் ஏன் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறேன்? ஏன் இந்த பூமியில எனக்கு வச்சிருக்கிறீங்க? இப்ப நாம என்ன சொல்லுவோம்? இந்த இடத்துல தான் நம்ம உலகத்தார மாதிரி மாறுவோம். உலகத்தார கேட்டு பாருங்க. வந்தீங்க, பிறந்தீங்க, 60 வயசு வரைக்கும் வேலை பார்த்தீங்க, நல்லா சம்பாரிச்சிங்க, பென்ஷன் கொடுக்குறாங்க, 60ல இருந்து 70 80 ஒரு 20 வருஷம் உயிரோடு இருக்க போறீங்க. எதுக்கு அப்படின்னா, உலகத்தார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் உழைச்சங்க, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், வீடு கட்டினேன், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சேன், இனி பிள்ளைங்க பேர பிள்ளைகளை அப்படியே பார்த்துட்டு இத்தனை வருஷம் உழைச்சதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கடவுள் கூப்பிடும் போது போக வேண்டியதுதான். அப்ப இந்த 20 இயர்ஸ் அவர் என்ன செய்வாரு? நாம என்ன சொல்றோம்? உலகத்தான் சொல்றது மாதிரி தான் நம்மளும் சொல்றோம். இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டதுக்கு பூமியில என்ன இதெல்லாம் கர்த்தர் பார்க்க வைக்கிறாரு. இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு நீங்க பூமியில இருந்து ஆசீர்வாதத்தை பார்க்கறது முக்கியமா, இல்ல உங்க ஆத்மா பரலோகத்தில் இருக்கிறது முக்கியமா? அதுக்காகத்தானே நம்மளை மீட்டு எல்லாம் பண்ணாரு. அடுத்த 20 வருஷம் இந்த ரிஸ்கான பூமியில, பாவம் உள்ள பூமியில, நான் நோய் உள்ளதை சொல்ல, பாவம் உள்ள பூமியில உங்களை வச்சு, உங்களை டேஞ்சர் ஜோன்ல வச்சுக்கிட்டு 20 வருஷம் இருக்கிறத விட உங்களை கொண்டு போறது ஈஸி தானே அவருக்கு. ஆனா ஏன் வச்சிருக்காரு? ஒரு மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க, ஒருவரையும் கர்த்தர் சும்மா இருந்துட்டு போன இந்த பூமியில வைக்கவே கிடையாது. நான் சொல்றது புரியுதா? சும்மா இருந்துட்டு போ, நீ தான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டியப்பா, இருந்து அப்படியே எல்லாத்தையும் பாரு, பிள்ளைகளை பாரு, பேர பிள்ளைகளை பாரு, பார்க்காத ஊரெல்லாம் பாரு, அனுபவிக்காததெல்லாம் நல்லா சாப்பிடு அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. 60க்கு அப்புறம் உங்களால் டிராவல் பண்ண முடியாது. ரொம்ப எல்லாத்தையும் சாப்பிட வேற முடியாது. சாப்பிட நினைக்கிறது கூட என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. இப்ப நமக்கு இருக்க இந்த 60 70க்கு மேல எல்லாமே இஷ்டம் இல்லாம போயிடுது. எல்லாத்தையுமே என்னை விட்டீங்கன்னா போதும்பா அப்படிதான் சொல்லுவாங்க பசங்க. அப்பதான் நம்ம மேல பாசமா சொல்லுவாங்க, வாங்க நம்ம அங்க போவோம் இங்க போவோம்பா. அவங்க சொல்லுவாங்க, என்னை விட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்க இருந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த 60ல இருந்து 80 வரைக்கும் எதுக்கு? ஏன் வச்சிருக்கிறாரு? அப்ப நோவா அடுத்த 350 வருஷம் எதற்காக இருந்தார்? அங்கதான் இருக்கு விஷன். அதான் லாஸ்ட் விஷன், ஃபைனல் விஷன். பெரும்பாலும் அந்த ஃபைனல் விஷனை நாம் பார்க்கிறது இல்லை. நாம எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஓவர் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப நீங்க வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். அந்த வசனத்துல கர்த்தர் சொன்ன ரொம்ப அழுத்தமான வார்த்தை என்ன தெரியுமா? நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து
நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். நோவாவுக்கு எங்க குமாரர்? நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை. இது 4 பேருக்குமான விஷன், 4 பேருக்குமான விஷன். ஆனா பலுகி பெருகினது 3 பேர் தான், சேம், காம், யாபேத். நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி. தெளிவா சொல்றார் ஆண்டவர். ஏன் இந்த 4 பேரையும் பலுகி பெருக சொன்னார் தெரியுமா? இதுக்கு அடுத்த தரிசனம் ஆபிரகாமுக்கு ஓபன் ஆகும். ஆபிரகாமுக்கு ஓபன் ஆகுது. ஆபிரகாமுக்கு என்ன ஓபன் ஆகுது? எபிரேயர் 11 9 10 11 வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அஸ்திபாரம் உள்ள நகரம் இது புதிய எருசலேம். 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது வசனம் வாசி. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. இதான் அஸ்திவாரம் உள்ள நகரம். இந்த அஸ்திவாரம் உள்ள நகரத்தினுடையதான அமைப்பு எப்படின்னா சதுரம். சதுரம்னா 4 சைடு. இந்த 4 சைடுக்கும் 12 வாசல். இந்த 4 சைடுக்கும் 4 சந்ததி வரணும், 4 பிரமாணம் வரணும். அந்த 4 பிரமாணத்தை தான் இந்த 4 பசங்க நோவா, சேம், காம், யாபேத் 4 சந்ததி. இது ஆவிக்குரிய அடையாளம் இருக்கு. இது எங்க இருக்கும்னா ஏதேன்ல இருக்கும். ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகள் ஆகியது. இயேசு கிறிஸ்து சொல்வாரு 4 நிலம், 4 நிலத்தில் விதை விழும். அந்த 4 நிலத்துக்கு 4 ஆறு. இந்த 4 ஆறு இடத்துலயும் விருட்சங்கள் முளைக்கும். அந்த 4 இருக்கிறதா அந்த புதிய எருசலேம். இதோடைய விஷன் ஆபிரகாமிற்கு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். யார் ஆபிரகாம்? நோவாவுக்கு அடுத்த ஜெனரேஷன். அப்பவே அவருக்கு தெரியுது கர்த்தர் நமக்கு ஒரு விஷன் வச்சிருக்கிறாரு. இப்போ ஆபிரகாம் கிட்ட கேளுங்க, உன்னோட ஃபர்ஸ்ட் விஷன் என்ன? கானானுக்கு போனோம். போயிட்டியா? வந்துட்டேன். 75 வயசு ஆயிடுச்சு. அடுத்த விஷன் என்ன? ஈசாக்கு பிறக்கணும். பிறந்துட்டாரா? 100 வயசுல பிறந்தாச்சு. ஓகே, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீ சந்ததிகளை பார்ப்பாய். 140வது வயசுல ஈசாக்கு கல்யாணம். 160, நான் சொல்ற ஆபிரகாமுக்கு 140 வயசு ஆகும் போது ஈசாக்கு கல்யாணம். ஆபிரகாமுக்கு 160 வயசு ஆகும் போது யாக்கோபோ ஏசாவும் பிறந்துட்டாங்க. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுச்சு, கூடாரனோடு ஏசாவோடு யாக்கோபோடு குடியிருந்தான். அப்படிதான் இருக்கு. ஈசாக்கு யாக்கோபோடு குடியிருந்தார். பேர பிள்ளைகளை 15 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டார். ஆனாலும் 15 வருஷம் உயிரோடு இருக்கிறார். அந்த 15 வருஷமா அவர் எதுக்காக உயிரோடு இருந்தார்னா, தரிசனம் இல்லாம சும்மா படுத்து இல்ல, ஏதோ வீட்டுல ஓரத்துல ஈஸி சேர்ல இல்ல, அந்த கடைசி தரிசனம் ஒண்ணு இருக்கு. அதுதான் ஹெவன்லி விஷன். இதுவரைக்கும் பூமியில இருக்கிற விஷன் முடியும், ஒரு ஹெவன்லி விஷன் ஓபன் ஆகும். நீங்கள் இங்கே வரும்போது எதற்காக வந்தீங்கன்னு ஒண்ணு இருக்கு, இங்க என்ன செய்ய போறீங்கன்னு இருக்கு, இங்க முடிச்சிட்டு அங்க என்ன செய்ய போறீங்கன்னு ஒண்ணு இருக்கு. அந்த விஷன் தான் கடைசி 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷத்தை ஓட்டும். நீங்க சில நேரத்தில் யோசிக்கிறீங்களே, கர்த்தர் என்ன கூப்பிட மாட்டாரு, கர்த்தர் என்ன அழைக்க மாட்டாரு, எதுக்குதான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ அப்படின்னா, நீங்க உங்களுக்கு கர்த்தர் ஒரு நாளும் ஒருத்தரையும் பூமியில சும்மா வைக்கிறது இல்லை. காடு கிட்ட சும்மாங்கிற வார்த்தையே கிடையாது. காடு என்ன கிடையாது? சும்மாங்கிற வார்த்தை இருக்காது. இந்த ஆசாரிய கூடாரத்துல இந்த சேரு சும்மா இருக்கட்டும், அவர் அந்த சர்ச்சில் சும்மா இருக்கட்டும், இந்த மரங்கள்லாம் சும்மா முளைச்சிருக்கட்டும், கிடையவே கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் காடுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடியும். அப்போ உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இயேசு எப்ப பிறக்கணும், எப்ப மரிக்கணும், எப்ப உயிர்த்தெழணும் எல்லாம் முன்குறிக்கப்பட்டது. நீங்களும் நானும் எப்ப பிறக்கணும், எப்ப மரிக்கணும் முன்குறிக்கப்பட்டது. அப்போ தேவனிடத்துல சும்மாங்கிற வார்த்தை கிடையாது. அப்ப கடைசியாய் உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. அதை தான் திருப்பியும் சொல்றேன், the last vision. அது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் எங்கே போக போறோம், அங்கே நமக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு அதை ஓபன் பண்ணுவார். அந்த விஷயத்துல தான் உங்க கடைசி காலத்தை ஓட்டணும். அப்பதான் நீங்க விழாம இருப்பீங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வரும், உங்க தரிசனம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சலிப்பு உண்டாகும். நாம ஏன் இருக்கிறோம், அதுக்கப்புறம் முறுமுறுக்க தொடங்குவோம். ஆண்டவர் ஏன் என்ன விட மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் ஏன் என்ன எடுக்க மாட்டேங்கிறாரு, எதுக்கு தான் என்ன வச்சிருக்காரு? இல்லவே இல்லை. உங்களை வைத்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கர்த்தருக்கு திட்டம் உண்டு. பரலோகத்தினுடைய கடைசி விஷன் ஓபன் ஆகணும்.
அந்த விஷனோட தான் நீங்களும் நானும் சபைக்குள்ள இருக்கணும். அப்ப எலியா, திஸ்பியனாகிய எலியா வரும்போது, அவர் அந்த இடத்துக்கு வரும்பொழுது அவரை பத்தினதான ஃபைனல் விஷன் ஹெவனுக்கு போகணுங்கிறது எழுதி வைக்கப்பட்டது. இப்ப அவர் அங்க வரார், நீங்களும் வந்துட்டோம், நீங்களும் சபைக்குள்ள வந்துட்டோம். வந்த உடனே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல தரிசனத்தை கொடுக்கிறார். எலியா கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறார், எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்துல எலியா சொல்லிட்டார், பனியும் மழையும் பெய்யாது. அப்ப உள்ள தரிசனம் அது, அப்ப உள்ளதான ஊழியம், அல்லது அப்ப கர்த்தரை எலியாவை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் சொல்லிட்டார். எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போசிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இது எலியாவுடைய ஜேர்னில ஃபர்ஸ்ட் பிளேஸ். இப்ப கர்த்தர் கூப்பிட்டாரு. அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். முதலாவது வசனம் இருக்கு இல்லைங்களா, 1 ராஜாக்கள் 17:1, ரொம்ப பிரமிப்பா இருக்கும். எனக்கு அதை வாசிக்கும் போதெல்லாம் என்ன ஒரு தேவ மனுஷன் அப்படின்னு. என்னன்னா அந்த வசனம் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும், என் வாக்கின்படி, கர்த்தர் வாக்கின்படி அல்ல. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு உரைத்தார், எதுவுமே இருக்காது. அந்த வார்த்தை என்ன இருக்குது? என் வாக்கின்படி. அந்த என் வாக்கின்படிங்கிற தைரியம் அவருக்கு ஏன் வருதுன்னா, தொடர்ந்து சொல்றாரு, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், நான் சொன்னா கர்த்தர் கேட்பார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அப்படின்னா சும்மா எல்லாரும் சொல்லிட முடியாது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், என் வாக்கின்படி அன்றி அப்படின்னா கர்த்தர் அந்த வார்த்தையை அப்படியே கனப்படுத்தி, ஒரு மனுஷன் சொன்னான்னு 3.5 வருஷம் பனியும் மழையும் பெய்யல. எப்படி ஒரு ஆவிக்குரிய லைஃப் பாருங்களேன். ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பரிசுத்தவான்களை நீங்கள் பைபிளில் பார்க்க முடியும். அதில் இவரு அமேசிங். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், இப்போ பனியும் மழையும் பெய்யாது. இது அந்த ஊழியத்தில் ஒரு பார்ட் அல்லது ஒரு கர்த்தர் சொன்னதான ஒரு ஊழியம். அது அவ்வளோதான், செஞ்சுட்டார், முடிச்சிட்டார். இதோட அவருக்கு முடிஞ்சிச்சாருன்னா இல்லை, உன் ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் நீ போக வேண்டிய இடம் எது? கேரித்தாற்றங்கரைக்கு போகணும். நீ அங்கே போ, உனக்கு அங்கே காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அங்கே என்ன வரும் உனக்கு? அப்பமும் இறைச்சியும் வரும். அப்பமும் இறைச்சியும் வரும். கேரித்தாற்றன் தண்ணீரை குடிப்பாய். பழைய ஏற்பாட்டில் இது எதற்கு ஒப்புமையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை வேறு பிரிச்சு, தேசமே பஞ்சத்தில் இருக்கு, உங்களை வேறு பிரிச்சு கர்த்தர் எங்க கொண்டு வந்தாரு? தனிமையான பரிசுத்தாவிங்கிற நதி ஓடுகிற இடத்துக்கு அந்த கரையில கொண்டு வந்து உட்கார வச்சு மாம்சம், உலகத்துக்கு தேவையானதையும் கொடுக்கிறாரு, அதே நேரத்தில் அப்பம், ஆவிக்குரிய ஆகாரத்தையும் கொடுக்கிறார். இது நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இப்போ இஸ்ரவேல்லையே இருக்கிற இது எல்லாத்தை விட்டு கர்த்தர் வேறு பிரிக்கிறார். நான் சொல்ற இடத்துக்கு போ, அங்கே தங்கிரு. அங்கே உனக்கு என்ன வரும்? அப்பம் வரும், இறைச்சி வரும். அங்க இருக்கிற நதியின் தண்ணீரை என்ன செய்வ? குடிப்பாய். நீ போய் குடி, அங்க இரு. இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம், இல்லை ஃபர்ஸ்ட் டிரான்சிட்ன்னுவாங்க, டிராவல் போகிறவங்க சொல்லுவாங்க. முதல் ஸ்பாட் அங்கே தான் நீங்கள் போவீங்க. கர்த்தர் உங்களை வேறு பிரித்து ஒரு இடத்துக்கு கொண்டாந்துருவார். அது பரிசுத்தாவி நதி ஓடுற இடமா இருக்கும். அங்கே உட்கார வச்சு உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுப்பாரு. அதே நேரத்தில் உலக பிரகாரமான மாம்சத்தையும் கொடுப்பார், தேவையும் கொடுப்பார், சந்திப்பார். நம்ம மாம்ச தேவை என்ன இருக்கோ அதையும் கர்த்தர் கொடுப்பார். அதுதான் நாம் இப்போ சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டோம்.